மீனராசி மே 2026 ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பொருளாதார வளர்ச்சி, வாக்கு கட்டுப்பாடு. மே 11 அன்று 2வது வீட்டில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் நிதி நிலைமை அற்புதமாக மேம்படும். ஆனால் வாக்குவாதங்களில் ஈடுபட்டாங்கன்னா உறவுகள் பாதிக்கும். பேச்சை கட்டுக்குள் வைக்க வேணும். சத்ரு ஜெயம், தைரியம். மே 15ஆம் தேதி முதல் சூரியன் 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் தன்னம்பிக்கை இரட்டிப்பாகும். பணிகளில் உள்ள தடைகள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கிரக சௌக்கியம். மே 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் 4வது வீட்டில் குருவுடன் இணைவதால் வீட்டில் அமைதி நிலவும். புதிய பொருள்கள், ஆடம்பரங்களுக்காக மகிழ்ச்சியுடன் செலவு செய்வீங்க. மீனராசிக்காரங்களுக்கு மே 2026 மாதம் கடந்த மாதத்தில் இருந்த கடுமையான உடல் மற்றும் மன அழுத்தங்களில் இருந்து பெரிய நிவாரணம் அளிக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை முடிவுக்கு வந்து மே 11 அன்று செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கு ஆட்சி பிரவேசிக்கிறது. உங்களிடம் புதிய சக்தியை நிரப்பும். மே 15ஆம் தேதி அன்று சூரியன் 3வது வீட்டில் அடியெடுத்து வைப்பது ஒரு அற்புதமான யோகமாகும். இந்த சூரிய சஞ்சாரம் உங்களில் அளப்பரிய பராக்கிரமத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள செய்யும். மே 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் 4வது வீட்டில் உங்கள் லக்னாதிபதி குருவுடன் இணைவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சௌக்கியத்தையும் அதிகரிக்கும். எனினும் 7.5 சனியின் தாக்கத்தால் பணிகளில் ஒரு ஒழுக்கமும் பொறுமையும் கடைபிடிப்பது எப்போதுமே அவசியமாகும். விறுவிறுப்பான தொழில் மற்றும் உத்தியோகம். லக்னத்தில் சனி சஞ்சாரத்தில் அலுவலகத்தில் பணிகள் சற்று மெதுவாக நடந்தாலும் 4வது வீட்டில் கர்மாதிபதி 10ஆம் அதிபதி குரு இருக்கிறது உங்கள் உத்தியோகத்திற்கு பலமான பாதுகாப்பு கவசமாகும். மே 15 முதல் சூரியன் 3வது வீட்டில் உபசய ஸ்தானம் பிரவேசிக்கிறதுனால தொழில் ரீதியாக அற்புதமான அனுகூலம் ஏற்படும். சூரியன் 6வது வீட்டில் சத்ரு சேவை ஸ்தானம் அதிபதிங்கிறதுனால 3வது வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் உங்களிடம் போட்டித்தன்மையை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அல்லது எதிரிகள் உங்கள் அருகில் கூட வர முடியாது. நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் அதிகாரிகளின் பாராட்டை பெறும். நினைத்த இலக்குகளை எவ்வித தடங்களுமின்றி அடைவீங்க. வியாபாரம் மற்றும் சுய தொழில் வியாபாரிகளுக்கு இது மிகவும் உற்சாகமான நேரம். சப்தமாதிபதி வியாபாரக்காரகன் புதன் மே 15க்கு பிற்பாடு 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால மார்க்கெட்டிங், விற்பனை மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் உள்ளவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வியாபார விரிவாக்கத்துக்காக நீங்கள் செய்யும் சிறு பயணங்கள், ஷார்ட் ட்ரிப்பு நல்ல பலனை தரும். மே 11 அன்று தன அதிபதி செவ்வாய் 2வது வீட்டில் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யும் வியாபார ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியாக அதிக லாபகரமாக இருக்கும். 4வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஆட்டோமொபைல்ஸ், இன்டீரியர் டிசைனிங் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் அமோகமாக லாபமடையும். நிதி நிலைமை மற்றும் பணலாபம் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஒரு மைல்கல். மே 11 அன்று தனம் மற்றும் பாக்கியாதிபதியான செவ்வாய் தனது சொந்த வீட்டிற்கு 2ஆம் வீடு மேசராசி திரும்புகிறார். தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் அபரிதமான தனயோகத்தை தருவார். வங்கி இருப்பு அதிகரிக்கும். மே 14 வரை 2வது வீட்டில் உச்ச சூரியனின் தாக்கத்தால் உங்கள் சொத்துகளின் மதிப்பு அதிகரிக்கிறது அல்லது விற்பனை மூலம் பெரும் லாபம் கிடைக்கும். கடந்த காலத்தில் வராமல் நின்ன பழைய கடன்கள் வசூலாகும். எனினும் லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால சம்பாதித்த பணத்தை எதிர்காலத்துக்காக கவனமாக சேமிக்கிறது மிகவும் முக்கியம். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. ஜென்ம ராசியில் 7.5 சனி இருக்கிறதுனால உடல் வலி, சோம்பல் அல்லது மூட்டு வலிகள் அவ்வப்போது தொந்தரவு செய்யும். எனினும் மே 11 அன்று செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் வீட்டிற்கு செல்வதால் மனக்கவலை மற்றும் விபத்து பயம் பெருமளவு குறையும். ஆனால் 2வது வீட்டில் உள்ள செவ்வாய் மற்றும் மே 14 வரை அங்கேயே இருக்கும். சூரியன் உங்களில் உஷ்ணத்தை அதிகரிக்காங்க. இதனால் கண்ணெரிச்சல், வாய்ப்புண் அல்லது
தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உஷ்ணத்தை உண்டாக்கும் உணவுப் பொருள்களை தவிர்த்து நீர்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேணும். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள். குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி இருந்தாலும் உங்கள் பேச்சின் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2வது வீட்டில் வாக்குஸ்தானம் செவ்வாயின் சஞ்சாரத்தினால உங்கள் பேச்சு கத்தி போல கூர்மையாக இருக்கும். நீங்கள் உண்மையே பேசினாலும் அது மற்றவங்களுக்கு அதிகார தோணியாகத்தான் தெரிந்து வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது கோபத்தை அடக்க வேணும். இருப்பினும் மே 14 அன்று சுக்கிரன் 4வது வீட்டில் சுகஸ்தானம் பிரவேசித்து லக்னாதிபதி குருவுடன் இணைவது ஒரு அற்புதமான மாற்றமாகும். வீட்டில் பண்டிகை சூழல் நிலவும். குடும்பத்துடன் இணைந்து வாகனம் வாங்குவது அல்லது வீட்டை அழகாக அலங்கரிக்கிறது போன்ற சுபகாரியங்களை செய்வீங்க. தாயாரின் உடல்நிலை சீரடையும். கல்வி மற்றும் மாணவர்கள். வித்யா காரகனான புதன் மே 15 முதல் 3வது வீட்டில் சூரியனுடன் இணைகிறதுனால புத ஆதித்ய யோகம். மாணவர்களின் சிந்தனை முறை மிகவும் சுறுசுறுப்பாக மாறும். கடந்த மாதத்தில் இருந்த குறைபாடெல்லாம் நீங்க போகுது. லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால கடினமாக படிப்பதை தவிர வேறு வழி இல்லை. சோம்பலை விட்டுவிட்டு திட்டமிட்டு படிப்புங்க. போட்டித் தேர்வுகளில் அற்புதமான ரேங்குகளை பெறுவாங்க. மே 2026க்கான வேத பரிகாரங்கள். 7.5 சனியின் மந்த நிலையை போக்கவும் 2வது வீட்டில் செவ்வாயால் வரும் வாக்கு தோஷங்களை குடும்ப வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இந்த பரிகாரங்களை பின்பற்றுங்க. ஹனுமன் மற்றும் சிவ ஆராதனை. ஜென்மராசியில் உள்ள 7.5 சனி தோஷ நிவர்த்திக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஹனுமன் சாலிசா படியுங்கள். சுப்பிரமணிய சுவாமி ஆராதனை. 2வது வீட்டில் செவ்வாயால் வாக்குவாதங்கள் வராமல் இருக்கவும் நிதி லாபங்கள் நிலைக்கவும் செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சுவாமியை சிவப்பு மலர்களால் பூஜியுங்க. தத்தராய சாய்பாபா சேவை. 4வது வீட்டில் உள்ள லக்னாதிபதி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். அவரது பலத்தை அதிகரிக்க வியாழக்கிழமையில் தத்தேரரை ஸ்மரித்து மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்யுங்க.